guys, welcome to our channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லான் wolfல வந்து ரேங்க்டு வந்துருக்குல்ல அதை பார்க்க போகிறோம். ஸோ 1v1 ஹெட் ஷாட் மட்டும்தான். ஸோ ஆப்பன் பார்த்தீங்கன்னா ஓபி பையான்னு வடக்கு பையான்னு நினைக்கிறேன். வடக்கு பையா விசஸ் மீ அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் தலைவர் வந்து வடப்பா M187 எடுத்துட்டான். நானும் சரி தலைவாவா மோதிக்கலாம் அப்படின்னு மாற்றி போலப்பில் கொடுத்துட்டு இருந்தோம். கடைசியில் ஓகே போயிட்டு வர தம்பின்னு ஒரு ஹெட் ஷாட் வச்சு அனுப்பிச்சாச்சு. ஆனால் என்னடா விழுகவே மாட்டேது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொலராக தான் இருக்குங்க. எனக்கும் நடிச்சு பார்த்தா வரவே இல்லை. காலையில் ஆன ஃபஸ்ட்டு மேட்ச் அதனால கை செட்டே ஆகலை. ஆனாலும் இருந்தாலும் பரவாயில்லன்னு தலைமை நான் அடித்து படுக்க வச்சாச்சு. ரெண்டாவது ரவுண்ட் பார்த்திங்கன்னா அதே கன் மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. இந்த ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா விட்டு பொழந்தாச்சு. என்னடா போல அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை கரெக்டாக வந்து ஹெட் ஷாட் வாங்கிடுவான். மூணாவது ரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த கன் எடுத்துருவான். நான் எடுத்துருவேன் மாற்றி நான் இந்த கன் எடுத்துருவேன். ஸோ செட்டே ஆகாது. என்னடா உழுகவே மாட்டேது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். ஹெட்டு லைட்டாக உழுகும். நார்மலாக மாதிரி விழுந்து ஃபுல் ரெட் உழுகாது. அதான் கடுப்பு. ஸோ ஒரு ஹெட் உழுகும் பார்த்திங்களா அதில் மிஸ் ஆகி போச்சு. சரி ரைட்டு பக்கத்தில் போவோம் திரும்பி பார்த்தா பையன் தலைவன் வேலை படிச்சிருவான். தலைவன் அழுத்தி பிடிக்கிற சூப்பராக அவன் டேப் அடிச்சிட்டான் போல். ரெண்டாவது ரவுண்டு எப்படியே விட்டுறப்ப ஜெயிச்சணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவன் சூப்பராக ஆடுவான். நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து பார்ப்பேன். ஆனால் ஒரு டைம் ஹெட்டு வாங்கிடுவான். 90 போச்சு. திரும்பி 90 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மாட்டிடுவான். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரன் எடுப்பார் தலைவர். ஹிந்திக்கார பையா இருந்த பையா அப்படின்னு நானும் அழுத்தி பிடிச்சி ஒரு 121 காலி. அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா டஸ்டிகில் அவர் எடுத்துருவார். நானும் சரின்னு பார்த்தா போட்டுருவார். சரி அடுத்த ரவுண்டு டஸ்டிகில் நம்ம கைனாச்சு அப்படின்னு பார்த்தா அப்பயும் படுக்க வச்சுட்டான். சரி போடா என்னடா கடுப்பு, சரி இப்போ எடுக்கிறேன்டா நான் என் உட்பக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடப்பா எடுத்து வருவேன். ரெண்டாவது தலைவன் வடப்பா ஜம்ப் பண்ணி ஓகே தலை அப்படின்னு ஹெட் ஷாட் வாங்கி படுத்து தூங்கிடுவார். கோ டு ஸ்லீப் பீஸ் கரோ அப்படிங்கிற மாதிரி. அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா அதே தான். இப்போ பார்த்திங்கன்னா தலைவன் என்னடா அடிக்க மாட்டான்னு நினச்சா படுக்க வச்சுட்டான். அவனும் வடப்பான் பிளேயர் தான் இருப்பான் போலங்க. சடப்பையன் செமையாக போட்டு பொழந்துட்டு இருந்தான் முடியும். கடைசி ரவுண்டு என்ன கன்று வேணாலும் எடுத்துக்கலாம். ஐயோ இந்த ரவுண்டு கொண்டுமே தலைவர் தான் எடுத்து அடிச்சிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நாம உட் பேக்கரும் நம்ம கன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சம்பவத்தை மட்டும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபன்னாக பேசிட்டு வீடியோ ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.